ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிப்பு. ஷவேந்திர சில்வா, வசந்த கருணாகுட, ஜகத் ஜெயசூரிய, கருணா அம்மான் ஆகியோருக்கு ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணம் செய்ய தடை. அங்கு சொத்துக்களை சேர்ப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று மக்கள் விடுதலை முன்னணியினர் பொய்கள் அடங்கிய பத்திரத்தையே முன்வைத்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஆரம்பம். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சுனா ராமநாதன், இளங்குமரன் இடையே கடும் வாய் தர்க்கம். காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன், நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாயை பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி 2024ஆம் ஆண்டு லெஜண்ட்ஸ் லீக் தொடரில் கண்டி சாம்ஸ் ஆர்மி அணியின் மேலாளராக இருந்த ஆகாஷ் பச்லோடியாவுக்கு மாத்தள உயர் நீதிமன்றத்தால் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் இந்த பிரேரணையை கையளித்தது. அதன்படி 115 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்புடைய தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். வலிகாம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 20 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் தேசபந்து தென்னகோன் சரணடைந்த நிலையில் தற்போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி 4 இலங்கையர்களுக்கு ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளது. முன்னாள் பாதுகாப்பு படை தலைமை அதிகாரி ஜெனரல் ஷவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தலைவர் அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கருணாகுட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு இவ்வாறு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர LTT அமைப்பின் முன்னாள் தலைவர்களின் ஒருவரான விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று அழைக்கப்படும் கருணா அம்மானுக்கும் ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளது. இதன்படி இந்த நபர்களுக்கு ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சொத்துக்களை சேர்ப்பதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஐக்கிய ராஜ்யத்தில் ஏதேனும் சொத்துக்கள் இருந்தால் அவையும் தடை செய்யப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத படுகொலைகள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராஜ்ய அரசின் உத்தியோகபூர்வ இணையதளம் தெரிவிக்கிறது. உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்களை விசாரித்து பொறுப்பானவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஐக்கிய ராஜ்யம் அறிவித்துள்ளது. இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் தேசிய ஒற்றுமைக்கான அவர்களது அர்ப்பணிப்பை பாராட்டுவதாகவும் அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டுகிறது.
வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற மக்கள் விடுதலை முன்னணியின் பொய்கள் அடங்கிய பத்திரத்தையே முன்வைத்துள்ளனர். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கே ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது ஆளும் தரப்பினர் இந்த விஞ்ஞாபனத்தை காட்டி விவாதத்தில் ஈடுபட்டனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் புலனர்வ மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார். நாட்டில் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMLA ரத்நாயக்க தெரிவித்தார். மாவட்ட செயலகங்களிலிருந்து பெறப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி வாக்குச்சீட்டுகள் அச்சிடுவதற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான புகார்களை பதிவு செய்வதை எளிதாக்குவதற்காக தேர்தல் ஆணையம் சனிக்கிழமை புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியது. தேர்தல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் விரைவாக சமர்ப்பிக்க EC செயலி உதவுகிறது. இந்த செயலி மூலம் புகார்களை அளிக்கலாம். மேலும் பயனர்கள் தங்கள் புகார்களின் நிலையை கண்காணிக்கலாம். இந்த செயலி பயனர்கள் தங்கள் கூற்றுக்களை ஆதரிக்க வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் அனுமதிக்கிறது என்று தலைவர் தெரிவித்தார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் இளங்குமரன் ஆகியோருக்கிடையில் கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாயை பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க MBBS அவரோட மாஸ்டர் 2 செய்திருக்காரு. நான் சொல்றேன் உம்மா மாதிரி கொடி கட்டி நான் MBA வரையில பெண்களோட சேட்டை விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் MP என்றது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இளங்கு 2 கோடி 20 லட்சம் தெரியும். 2 கோடி 20 அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நான் இங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் பாய் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர். நான் கேட்கிறது பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு இது கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். மாவட்டத்தின் அபிவிருத்திக்கான கூட்டம் என்று அதிகாரிகளை அழைத்தவர்களையே அதிகாரிகள் மீது குறைகளும் குற்றச்சாட்டுகளும் முன்வைத்து நேரத்தை வீணாக்கும் செயற்பாடானது ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இயலாமையே என சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆளுமையற்ற தலைவரின் கீழ் நடக்கும் கூட்டத்தில் இருப்பது மக்களை நாம் ஏமாற்றுவதாக காணப்படுவதால் தான் கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆராயாது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் நோக்கமாக கூட்டத்தை கொண்டு சென்றனர். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தின் பிரகாரம் குறித்த கூட்டத்தில் அரசியல் நோக்கங்களுக்கான விவாதங்கள் முன்மொழிவுகள் எவையும் இடம்பெறக்கூடாது. இன்று அரசியலை கூட்டமாக காணப்பட்டது. அதைவிட தனிப்பட்ட தாக்குதல்களும் அவதூறுகளும் அதிகளவு இருந்தது. இதை கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் நபர் கட்டுப்படுத்த வேண்டும். அதுவே தலைமையின் பணியும் ஆகும். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் அதை கட்டுப்படுத்த இயலுமை காணப்படவில்லை. அந்த வகையில் ஆளுமையற்ற தலைமையின் கீழ் நடக்கும் கூட்டத்தில் ஆராயப்படும் தீர்மானங்களுடன் கூட்டத்தில் இருப்பதும் பிரயோசனமற்றது. எனவே இந்த கூட்டத்திலிருந்து நேரத்தை வீணடிப்பது தேவையற்றது என்பதால் தான் கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு லெஜண்ட் லீக் தொடரில் கண்டி சாம்ப்ஸ் ஆர்மி அணியின் மேலாளராக இருந்த ஆகாஷ் பச்சலோடியாவுக்கு மாத்தளை உயர்நீதிமன்றத்தால் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 85 மில்லியன் ரூபாய் அபராதமாகவும் உப்புல் தரங்கவுக்கு 2 மில்லியன் ரூபாய் இழப்பீடாக செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. 2024ஆம் ஆண்டு லெஜண்ட்ஸ் லீக் தொடர் பல்லேக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மார்ச் 8 முதல் மார்ச் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் இந்திய பிரஜையான ஆகாஷ் பச்சலோடியா கண்டி சாம்ப்ஸ் அணியின் மேலாளராக பணியாற்றினார். இவர் இலங்கையின் தலைமை கிரிக்கெட் தேர்வாளரான உப்புல் தரங்கவை அணுகி
போட்டி நிர்ணயத்திற்கு அழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக உப்புல் தரங்கு மற்றும் பஞ்சாப் ராயல்ஸ் அணியில் விளையாடிய முன்னாள் நியூசிலாந்து வீரர் நீல் ப்ரூம் ஆகியோர் இலங்கை விளையாட்டு அமைச்சகத்தின் சிறப்பு விசாரணை பிரிவிடம் முறைப்பாடு அளித்தனர். விசாரணையில் பட்டேல் வீரர்களை அணுகி பணம் கொடுத்து போட்டியின் முடிவை மாற்ற முயன்றதாக தெரியவந்தது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட 500 சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். அத்தோடு தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அம்பலாங்குட பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க 2 சிறப்பு காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் மற்றும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. கொழும்பு அமெரிக்க தூதுவர் இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மனோ கணேசனுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு உறுப்பினர், ஜனநாயக மக்கள் முன்னணி சர்வதேச விவகார உபத்தலைவர் பாரத் அருள்சாமி கலந்து கொண்டார். இந்த கலந்துரையாடல் தொடர்பாக மனோ கணேசன் அவர்கள் தெரிவிக்கையில், மலையக மக்கள் தொடர்பில் காணி உரிமை, வீட்டுரிமை ஆகிய விவகாரங்கள் தொடர்பில் என்பிபி அரசாங்கம் தெளிவான பார்வையை கொண்டிருக்கவில்லை. எனினும் இது தொடர்பில் அவசியமான தகவலை தந்து நாம் கட்சியாக 2015ஆம் வருடம் முதல் ஆரம்பித்த காணி வீடு உரிமை பயணத்தை தொடர அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடிவு செய்துள்ளோம் என அமெரிக்க தூதுவரிடம் மனோ கணேசன் அவர்கள் வலியுறுத்தினார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பணி இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களுக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னகோன் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்களுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன்போது மாத்தறை நீதவான் அவரை ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட தேசபந்து தென்னகோன் கண்டி தும்பர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அங்கு தனது உணவை வீட்டிலிருந்து கொண்டு வர அனுமதிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையை பரிசீலித்த சிறைச்சாலை திணைக்களம் அவருக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதி வழங்கியுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். களுத்துறை களப்பில் படகு சவாரி செய்து கொண்டிருந்த 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் களுத்துறை கட்டுக்குருந்த பிரதேசத்தில் வசித்து வந்த 33 வயதுடைய முகமது உசைர் முகமது இன்சாப் மற்றும் முகமது ஹுசைன் என்பவர்கள் ஆவர். உயிரிழந்தவர்களில் ஒருவர் 2 நாட்களுக்கு முன்னர் களப்பில் படகு சவாரி செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்து தொலைபேசி அழைப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்ததாகவும் அதன் பின்னர் எந்தவித தகவலும் பதிவாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் களுத்துறை களப்பில் சடலம் ஒன்று மிதப்பதாக தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்ததை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்ததாகவும் சுமார் 3 மணி நேரத்தின் பின்னர் மேலும் ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தொழில் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்ட நதிகா வட்டலியத்த நாராயம்பிட்ட மெஹவர பிஎஸ் கட்டிடத்தில் அமைந்துள்ள தொழில் திணைக்களத்தில் பதவியேற்றார். 2001ஆம் ஆண்டு தொழில் அதிகாரியாக அரசு சேவையில் இணைந்த நதிகா வட்டலியத்த 2003ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சேவையில் இணைந்தார். அவர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி ஆணையாளராகவும் தேசிய தொழில் ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமாகவும் இலங்கை சுற்றுலா மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமாகவும் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் பல அரசு நிறுவனங்களில் பல்வேறு பதவிகளையும் வகித்துள்ளார். நதிகா வட்டலியத்த தொழில் திணைக்கள வரலாற்றில் தொழில் ஆணையாளர் நாயக பதவிக்கு நியமிக்கப்பட்ட 3வது பெண்மணி ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 22,450க்கும் அதிகமான நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கான பணத்தை வைப்பு செய்யவில்லை என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அதன் பெறுமதி 36 பில்லியன் ரூபாய் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் 22,450க்கும் மேற்பட்ட அரசு அனுசரணையில் இயங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கான நிதியை செலுத்தவில்லை. தற்போது 36 பில்லியன் ரூபாய் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது.
தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். டிஜிட்டல் அமைச்சுடன் ஒருங்கிணைந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வேலை திட்டங்களூடாக பெரும்பாலான விடயங்களை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இதன் அடிப்படையில் தற்போது நிலவும் பல்வேறு பிரச்சினைகள், குறைபாடுகள் நிவர்த்திக்கப்படும் என பிரதி தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 25 வரை நாடளாவிய ரீதியாக விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதியையும் சிக்கல்களையும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் பண்டிகை காலத்தில் சந்தையில் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களின் விற்பனையை தடுக்க இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகள் மற்றும் சிக்கல்களை தவிர்க்கவும் முக்கிய மொத்த விற்பனை கடைகள் மற்றும் களஞ்சிய சாலைகளை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். களுத்துறை பனாப்பிட்டிய பகுதியில் வீடொன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவர் தனது காதலனின் பாட்டியை பார்க்க சென்றபோது இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாத்துவ மொரந்தொடுவ பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பிரசாதினி பிரியங்கிகா தனது காதலனின் பாட்டியிடம் நலன் விசாரிப்பதற்காக களுத்துறை பனாப்பிட்டியவில் உள்ள தனது காதலரின் பாட்டியின் வீட்டிற்கு தனது காதலனுடன் சென்றிருந்தார். காதலன் வீட்டில் வளர்க்கும் ஆடுகளுக்கு உணவினை வழங்குவதற்காக வீட்டில் பின்னால் சென்றிருந்த வேளை அதே நேரத்தில் பிரியங்கிகாவும் வீட்டின் பின்னால் உள்ள சுவர் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த போது பிரியங்கிகா அதில் சிக்கிக் கொண்டுள்ளார். குடியிருப்பாளர்கள் உடனடியாக பிரியங்கிகாவை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போதிலும் அவர் உயிரிழந்தார். ஐந்தாவது வருடமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வருடாந்த உள்ளக விளையாட்டுப் போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கான கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் வைபவம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஆகியோரின் தலைமையில் பாராளுமன்ற பெலியட் மண்டபத்தில் நடைபெற்றது. விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டாரா ஆகியோரின் தலைமையின் கீழ் பாராளுமன்ற படைக்கல சேவிதர் திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் இந்த போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வாழ்த்தி உரை நிகழ்த்திய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மிகவும் வேலை பளுமிக்க காலத்தில் மனதை இலகுவாக வைத்திருக்கவும் உறுப்பினர்களிடையே நட்புறவை மேம்படுத்துவதற்கு விளையாட்டுகள் உறுதுணையாக இருப்பதாக கூறினார். இந்த போட்டியை ஏற்பாடு செய்தமைக்காக விளையாட்டு பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டாரா ஆகியோருக்கும் பிரதமர் நன்றியை தெரிவித்தார். இந்த விளையாட்டு போட்டிகளின் நடுவர்களாக பாராளுமன்ற பணியாளர்களான தரங்க அபேசிங்க மற்றும் சமீர சஞ்சீவ ஆகியோர் பங்களித்தனர். கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் ஹேமாலி வீரசேகர, சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர, பாராளுமன்ற பணியாளர் தொகுதியின் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகமுமான சமிந்த குலரத்ன, படைக்கால சேவிதர் குஷான் ஜெயரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை அரசு அச்சு திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளுக்காக அரசு அச்சு திணைக்கள ஊழியர்களின் விடுமுறையை ரத்து செய்ய திணைக்கள பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார தீர்மானித்துள்ளார். இதேவேளை அரசு அச்சக அலுவலகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க அச்சக திணைக்களத்துக்கு வெளியே பாதுகாப்பை வழங்குவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நடமாடும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளையொட்டி சேதவத்தையில் உள்ள வேரகொட விகாரையில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளில் இட்டேப்பன தர்மலங்கார கோட்டையில் உள்ள கல்யாணி சாமகிரி தர்ம மகாசங்க சபையின் மகாநாயக்க தேரர் தலைமையில் நடைபெற்றது.
சேதுவத்த வீரேகொட ரஜமாவியாரையின் பிரதம விஹாராதிபதி அம்பன்வல ஞானலோக தேரரின் தலைமையில் இந்த புண்ணிய காரியங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன மற்றும் முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னம்பெரும் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்தநாளையொட்டி வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்வு கொழும்பில் உள்ள ஃப்ளவர் வீதியில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பெண் மருத்துவர் மீது பாலியல் ரீதியாக அத்துமீறல் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 2025 மார்ச் 28 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையில் சந்தேக நபரின் அடையாள அணிவகுப்பு மீண்டும் திட்டமிடப்பட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்ட மருத்துவர் அடையாள அணிவகுப்பில் பங்கேற்காததால் குறித்த உத்தரவை நீதவான் பிறப்பித்துள்ளார். சில பகுதிகளில் அவசர நீர்வெட்டு தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சார சபைக்கு சொந்தமான அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக குறித்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்வரும் 27 வியாழக்கிழமை காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை 8.5 மணி நேரம் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி பாலியகொட, வத்தலை, ஜாயல, கட்டுநாயக்க, துவை நகரசபை பகுதிகள், கெலனி, வத்தலை, பியகம, மகர, தொம்பே, கட்டான, மினுவாங்கொட மற்றும் கம்பஹா பிரதேச சபை பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று நீர்வளங்கள் சபை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். நியூசிலாந்தின் ரிவர்டன் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 6.8 ஆக பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் குறித்த அறிவிப்பை அமெரிக்க நிலநடுக்கவியல் மையம் வெளியிட்டுள்ளது. நிலநடுக்கம் பூமியிலிருந்து 10 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் தட்டுகளுக்கு இடையேயான அதிக ஒருங்கிணைப்பு விகிதங்கள் காரணமாக ஆஸ்திரேலிய தட்டின் கிழக்கு விளிம்பு உலகின் மிகவும் நில அதிர்வு மிகுந்த பகுதிகளில் ஒன்று என அமெரிக்க நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. பிரபல இந்திய பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணம் தொடர்பாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக விசாரணையில் இருந்த அனைத்து வழக்குகளையும் மூட மத்திய புலனாய்வு பிரிவு முடிவு செய்துள்ளது. இது ஒரு சாதாரண தற்கொலை வழக்கு என இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி நடிகை ரியா சக்கரவர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நபர்களுக்கும் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிபிஐ தனது இறுதி அறிக்கையுடன் ஆவணங்கள் மற்றும் சாட்சியாளர்களின் பட்டியலை தாக்கல் செய்துள்ளதுடன் வழக்கை விசாரிக்க ஏப்ரல் 8 நிர்ணயித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் ஜூன் 14 2020 ஆண்டு தனது மும்பை வீட்டில் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய பிரதமர் ஹன் டக்-சூ பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்று வந்த விசாரணையில் பதவி நீக்கத்தை எதிர்த்து 7 நீதிபதிகளும் ஆதரித்து வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி யுன் சுக் யோலுக்கு பதிலாக நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக ஹன் டக்-சூ மீண்டும் நியமிக்கப்பட்டார். தென்கொரியாவில் சட்டவிரோதமாக அவசர நிலையை அறிவித்ததாக யுன் சுக் யோலை பாராளுமன்றம் பதவி நீக்கம் செய்தது. அவருக்கு பதிலாக பிரதமர் ஹன் டக்-சூ இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு எதிராகவும் பாராளுமன்றம் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது. தற்போது ஹன் டக்-சூ பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அரசியல் சாசன நீதிமன்றம் ரத்து செய்தாலும் அதிபர் யுன் சுக் யோலின் பதவி நீக்கத்தை ரத்து செய்வதா அல்லது அவரை பதவியில் இருந்து நிரந்தரமாக அகற்றுவதா என்பது குறித்து நீதிமன்றம் இதுவரை முடிவெடுக்கவில்லை. விளையாட்டு செய்திகள்.
2025 IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் 4வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டிக்கான நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. லக்னோ அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. அதன்படி டெல்லி அணிக்கு 210 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதனை அடுத்து 210 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த களமிறங்கிய டெல்லி அணி இதனை அடுத்து 210 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த களமிறங்கிய டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 211 ஓட்டங்களை பெற்று தனது வெற்றியை பதிவு செய்தது. மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனர்வ மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.